தமிழகத்தில் மின் கட்டணத்தை உயர்த்த தமிழக அரசு முடிவு செய்திருக்கிறதா என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்திருப்பதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் மின் கட்டணத்தை உயர்த்த தமிழக அரசு முடிவு செய்திருக்கிறதா என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்திருப்பதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்து முழுமையான விவரங்களுடன் செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவகுமார், விவரங்கள் என்ன பதிவு செய்யுங்க. அதாவது தற்போது தமிழகத்தை ஆண்டுகிட்டு இருக்கிற திமுக அரசு சட்டமன்ற தேர்தலில் என்ன சொல்லுச்சுன்னா, மாதம் ஒரு முறை கணக்கெடுப்போம் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை முன் வச்சுதான், அதாவது அதில் ஒரு கோரிக்கையா முன் வச்சுதான் ஆட்சிக்கு வந்தது. பின்னிலையில ஆட்சி பதவியேற்றது பிறகு மறைமுகமாக ஏறத்தாழ 4 தடவைக்கு மேல ஏற்றப்பட்ட நிலையில இன்று பாத்தீங்கன்னா பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஒரு ட்வீட் ஒன்று வெளியிட்டிருக்கிறாரு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழகத்தில் உள்ள அனைத்து மின் இணைப்புகளுக்கான மின் கட்டணத்தை வரும் ஜூலை மாதத்திலிருந்து உயர்த்தப் போவதாக பிரபல தமிழ் நாளிதழ் ஒன்று இன்று வெளியாகியுள்ள செய்தி சாமானிய மக்களை பெரும் கவலையில் ஆழ்த்தியுள்ளதுன்னு, இது உண்மையான தகவலாக இருப்பேன் திமுக அரசோட இந்த முடிவு கடும் கண்டனத்துக்குரியதுன்னு தெரிவிச்சிருக்கிறாரு. எதிர்கட்சியாக இருக்கையில தொட்டால் ஷாக்கடிக்கும் மின் கட்டணம் என பட்டி தொட்டியெல்லாம் பரப்புரை செய்த திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக பதவியேற்ற பிறகு ஒரே மாதத்தில் மின் கட்டணமானது சராசரியாக 52% உயர்த்தப்பட்டதுன்னு, இதனைத் தொடர்ந்து ஜூன் 22, ஜூன் 24 என இரண்டு முறை திமுக ஆட்சியில வருடாவருடம் உயர்த்தப்பட்டு வரும் மின் கட்டணம் ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்கள், சிறு வணிகர்கள் மற்றும் தொழில் முனைவோர்கள் நேரடியாக பாதிக்கப்படுவார்கள் அப்படிங்கிறது இந்த அரசுக்கு தெரியாதுன்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. செயல்திறன் அதிகரித்தல், பெரிய வாடிக்கையாளர்களிடமிருந்து நிலுவைத் தொகையை வசூலித்தல், அதே மாதிரி மற்றும் மின் கசிவு குறைப்பு உள்ளிட்ட ஆகியவற்றின் மூலம் டான்கெட்கோவின் இழப்புகளை சரி செய்வதற்கு பதிலாக திமுக அரசு மக்களோட திறமையில தொடர்ந்து மின் சுமையை தொடர்ச்சியாக ஏற்றுவது நியாயமானு குறிப்பிட்டிருக்கிறாரு. ஏற்கனவே திமுக அரசின் திறனற்ற ஆட்சியில படாத பாடுபடும் திமுக மக்கள் தொடர் வெளியேற்றங்களாலும் சரி, அறிவு உயர்வினாலும் சரி, தங்கள் வாழ்வாதாரத்தையும் தொலைத்துவிட்டு வாழ வழி தெரியாமல் நிற்க வேண்டுமானோ, வாக்களித்த மக்களை வஞ்சிப்பதையே வாடிக்கையாக கொண்ட திமுக அரசு தாம் என்ன செய்தாலும் மக்கள் சகித்துக் கொள்வார்கள் நினைக்கிறாரா அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, 2021 தேர்தலின் போது மாத கணக்கெடுப்பு முறையை பின்பற்றி மக்களின் மின் கட்டண சுமையை குறைப்போம் மற்றும் தமிழகத்தின் மின் பற்றாக்குறையை சமாளிக்க காற்றாலை மற்றும் மின் உற்பத்தி செய்யப்படும் போன்ற திமுகவின் போலி வாக்குறுதிகளை எல்லாம் தற்போது காற்றில் பறக்கவிடப்பட்டதுன்னு, தற்சார்பு மின் உற்பத்தியில கவனம் செலுத்தாமல் தனியாரை நம்பி தமிழகத்தை கடன் சுமையில் தத்தளிக்க விட்டது, இவைதான் திமுக அரசின் 4 ஆண்டு சாதனைகள் குறிப்பிட்டிருக்கிறாரு. இப்படி மின் கட்டண உயர்வு ஒருபுறம் மக்களை வாட்டி வதைக்கிறது என்றால், ஆவின் பால் உயர்வு சொத்து வரி 25 முதல் 150% வரை உயர்த்தப்பட்டுள்ளதாகவும், சென்னை குடிநீர் மற்றும் கழிவுநீர் கட்டணம், கட்டிட அனுமதிக்கான கட்டணம், அதேமாதிரி தொழில்முறை வரி என திமுக ஆட்சியில் அதிகரிக்கும் மற்ற விலைவாசிகள் உயரும் மக்களை இழுபிடிங்க வைக்கிறதுன்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. வேடிக்கையான உண்மை என்னவென்றால், இந்த 4 ஆண்டு திமுக ஆட்சியில் மதுபானங்களின் விலையும் உயர்த்தப்பட்டு டாஸ்மாக் கொடுத்தது மட்டுமல்லாமல் அதில் ஆட்சியாளர்களும் கொடுத்தார்கள் என்பது இப்போது உயர்ந்திருக்கும் ரூபாய் 1000 கோடி டாஸ்மாக் மோசடி செய்தி சுட்டிக்காட்டுகிறதுன்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. அவரோட ட்வீட்ல கடைசி என்ன குறிப்பிட்டிருக்கிறாருன்னா, மறுபடியும் மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டால் அது மக்களை பெரும் அவதிக்கு உள்ளாக்கும் என்பதை உணர்ந்து அப்படிப்பட்ட முடிவை உடனடியாக திமுக அரசு கைவிட வேண்டும்னு, மீறி வெளியேற்றமானது அமலுக்கு வந்தால் மிகப்பெரிய போராட்டங்களை இந்த அரசு சந்திக்க நேரிடும்னு எச்சரித்துக் கொள்கிறேன்னு சொல்லி தெரிவிச்சிருக்கிறாரு. விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.